ஹலோ, ஐம் காயத்ரிகா. நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையான கதை சொல்ல போகிறேன். ஒரு குட்டி பையன் அமெரிக்காவில் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பண கஷ்டம். அதாவது தனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு போதுமான காசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், கடவுளுக்கு நம்ம லெட்ரு போட்டுடலாம். கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு இல்லையா? அதனால் கடவுளுக்கு லெட்ரு போடலான்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனையாக இருக்குது, கடவுளே எனக்கு ஒரு $50 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு எழுதி போஸ்ட் பண்ணுறான். போஸ்ட் பண்ண உடனே அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட அந்த லெட்டர் கிடைக்கிது. அதில் அவன் அட்ரஸ் என்ன எழுதியிருக்கான்னா, கடவுள் அமெரிக்காவோட கடவுளுக்கு எழுதி அனுப்புகிறத அவன் அனுப்பிச்சிருக்கான். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த வெள்ளை மாளிகைக்கு இந்த லெட்டரை அனுப்புவோம், இல்லைன்னா கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை அவனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளில் வெள்ளை மாளிகைக்கு அனுப்புகிறாங்க. வெள்ளை மாளிகையும் அவனுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறுவன் $50 கேட்டிருந்தான். $50 சிறுவனுக்கு அதிகம், அதனால் $25 மட்டும் அவனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பையனுக்கு அந்த டாலர் கிடச்சிருது. அவன் நன்றி கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கான். அதில் என்ன எழுதியிருக்கான்னு தெரியுங்களா? கடவுளே, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் கேட்டவுடனே இப்படி டாலர்ஸில் எனக்கு மணியெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் அட்ரஸ் மாதிரி நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க. அங்கே இருக்கிறவங்க பாதி காசை எடுத்துகிட்டு மீதி காசை மட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்கள் காசெல்லாம் அனுப்புறதானா என் அட்ரஸ்க்கே நேராக அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கான். இது ரொம்ப வேடிக்கையாக அமெரிக்காவில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு கதை. தேங்க்யூ.